வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 1 நாள் 17 வெள்ளிக்கிழமை அக்டோபர் 31, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இந்தியாவின் இரும்பு மனிதர் பிரிந்து கிடந்த 565 சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து அன்று வலுவான இந்தியாவை கட்டமைத்த இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் துணை பிரதமர் வல்லபாய் பட்டேல் அவர்களை அவரது பிறந்த நாளில் நினைவு கூர்ந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்பிலிசாரே. நல்லூர் வட்டத்தின் மாநில மாவட்ட களத்துறை சார்ந்த 100 பொறுப்பாளர்கள் கலாம் ஆண்டு 6 செயல் திட்டம் வகுக்க நவம்பர் 1, 2 சனி ஞாயிறு 2 தினங்கள் சந்திப்பிற்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வனாலயம் நோக்கி வருகை. நவம்பர் 1, 2025 சனிக்கிழமை காலை சரியாக 10 மணிக்கு தொடங்கும் என்றும் அனைவருக்கும் தங்கும் வசதி, உணவு முதலியன சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் தன்னம்பிக்கையை தட்டி எழுப்பி மாணவர்களின் பொறுப்பை உணர செய்து வரும் அறிவின் அருவிக்கு வாங்க பொறுப்பாய் பேசலாம் என்று பெயரிட்டு நானும் சமூகமும் நல்லதும் கெட்டதும் என்ற தலைப்பில் நடந்தது என்ன என்று விவரிக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் பூனிமாங்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி தற்காலிக தமிழாசிரியை யோகேஸ்வரி. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வகுப்பறையில் வாங்க பொறுப்பாய் பேசலாம் அப்படின்ற தலைப்பில் நானும் சமூகமும் குறித்து மாணவர்களுக்கிடையே கலந்துரையாடல் வகுப்பறையில் நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலில் கலாம் ஆண்டு 6 நிகழ்வில் கலந்துக்கிட்டேன். சஞ்சய் அப்படின்ற மாணவன் அங்கே நடந்த கிராம சபை கோணவட்டம் நல்ல வட்டம் அப்படின்ற ஒரு தலைப்பில் கலந்துரையாடல் செய்யப்பட்டது. நாடகமாக நடித்து காமிக்கப்பட்டது. அதில் ஒரு கிராம சபை எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 வகையாக நடித்து காமிச்சிருந்தாங்க. அதில் எப்படி நடக்கணுன்ற ஒரு கிராம சபைக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் தேவேரியம்பாக்கம் ஊராட்சியில் அந்த தலைவரே நேரடியாக அவங்க அலுவலகத்தில் பணிபுரிகிற நபர்களோடு ஊர் மக்களோடு வந்து அந்த நாடகத்தை நடத்தி காமிச்சாங்க. அது நாடகம் அல்ல, உண்மையிலேயே அவங்க ஊரில் அவங்க பஞ்சாயத்தில் அப்படி தான் நடக்குது. அதை பார்த்த திருத்தணி பூனிமாங்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவன் ஒருத்தன் அங்கே நடந்த நிகழ்வுகளை ஒரு கிராம சபைனா எப்படி நடக்கணும், எவ்வளோ பேர் கலந்துக்கணும், எப்படி அழைப்பு விடுக்கணும், எத்தனை நாளுக்கு முன்னாடி தகவல் சொல்லணும், யார் யாரெல்லாம் அந்த கிராம சபையில் கலந்துக்கணும், எப்படி தீர்மானம் நிறைவேற்றப்படுது, கிராம தேவைகளை அரசாங்க பணம் மூலமாக எப்படி செயல்படுத்துகிறாங்க, மீதமுள்ள பணத்தை எப்படி கணக்கு காட்டுறாங்க அப்படின்ற எல்லா தகவல்களையும் மாணவர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டான். இனிமே எங்கள் ஊர்லலாம் கிராம சபை கோணவட்ட கிராம சபை மாதிரி தான் நடக்குது. ஆனால் நான் இனிமே எங்கள் ஊரில் நடக்கிற எல்லா கிராம சபைகளையும் கலந்துக்கிட்டு என்னோட கிராமத்துக்கு என்ன தேவையோ அதை நான் தீர்மானமாக அந்த தலைவர்கிட்ட சொல்லி நிறைவேற்றி என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்வேன். ஒரே அடியாக மொத்த கிராமத்தையும் என்னால் இப்போதைக்கு மாற்ற முடியாது. இருந்தாலும் அதனுடைய முதல் கட்டமாக என்னோட தெருவில் ஒரு 30 மரக்கன்றுகளை நட்டு அதை பாதுகாத்து வளர்க்குறதுக்காக 30 செடிகளை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் செயல்படுத்துவேன். இதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் செய்வேன். அது மட்டும் இல்லாமல் பிறந்த நாள் அப்போது எப்போவுமே கேக் வெட்டி கொண்டாடுறதுக்கு பதிலாக கோயிலில் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது மூலமாக நான் அதை செஞ்சிட்ருந்தேன். அது மட்டும் போதாது, இந்த கலாம் ஆண்டு 6 நிகழ்வுகளை நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய துறைகள் சார்ந்து சின்ன சின்ன அளவில் பண்ண முடியுன்றதை நான் அங்கே அப்சர்வ் பண்ணேன். அப்போது நம்மளாலையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அதை தொடர்ந்து செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிருக்கு என்று கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்பிலிசாரே. திண்டுக்கல்லில் அரசு பள்ளி மாணவர்களின் கண்ணோட்டத்தை உயர்த்தி வரும் லட்சிய ஆசிரியை மகாலட்சுமி. அக்டோபர் 30, 2025 வியாழன் அன்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் துரைக்கமலம் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி முதுகலை பொருளியல் ஆசிரியரும் நல்லூர் வட்டம் திண்டுக்கல் மாவட்ட மாணவர்கள பொறுப்பாளருமான மகாலட்சுமி நத்தம் உளுப்பக்குடியில் அமைந்துள்ள மாலை நேர சிறப்பு வகுப்பில் பயிலும் மாணவ மாணவிகளை சந்தித்து உரையாடினார். அப்போது கல்வி கற்றல், திறமை, நற்பண்புகள், தலைமை பண்பு, சமூக பொறுப்பு ஆகிய 5 பண்புகளையும் கடைபிடித்தால் மாணவ மாணவிகள் வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும் என்றார்.
இந்தியாவில் தலைநகரான டெல்லியில் ஏற்பட்ட காற்று மாசுவை குறைக்க அரசு இயற்றிய சட்டம் மக்களால் பின்பற்றப்பட்டதால் சீர் செய்ய முடிந்தது. எனவே இந்திய குடிமக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளை உணர்ந்து செயலாற்றினால் வாழ்வு சிறக்கும், நாடு நலம் பெறும், தேசம் வளம் பெறும். இம்மாலை நேர சிறப்பு வகுப்பில் 33 மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். மாணவர்கள் ஒவ்வொருவரிடமும் உள்ள தனித்திறன்களை கேட்டு மாணவர்களை கைத்தட்ட வைத்து ஊக்கப்படுத்தினார். நல்லூர் வட்டம் கட்டமைத்து வரும் லட்சிய சமுதாயத்திற்காக நல்ல மாற்றங்களை உருவாக்க வேண்டியது மாணவர்களாகிய தங்களின் கடமை என்று விளக்கினார். மேலும் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு உதவி செய்வது, ஒவ்வொருவர் வீட்டிலும் ஒரு மரமோ அல்லது செடியோ வளர்ப்பது, பறவைகள் மற்றும் கால்நடைகளுக்கு கோடை காலங்களில் தண்ணீர் வைப்பது, நேர்மையான முறையில் தேர்வு எழுதுதல், தனது கிராமத்தின் தேவைகளை கிராம சபை மூலமாக நிறைவேற்றுதல் போன்றவற்றை செயல்படுத்துவோம் என்றும் உறுதியேற்க வைத்தார். மாணவர்கள் இச்செயல்பாடுகளை தங்கள் நண்பர்களிடமும் கொண்டு செல்வோம் என்று கூறியது மனதை நெகிழ செய்தது என்றார் மகாலட்சுமி. பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சரவணன், அவரது மனைவி யோகேஸ்வரி ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் காட்பாடி ஒன்றியம் தெங்கால் கிராமத்தை சேர்ந்த புருஷோத்தமன் மற்றும் நல்லூர் வட்டத்தின் வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவகுமார் இருவரும் தங்களது ஊராட்சி மன்ற நிர்வாக வரவு செலவு கணக்கு புத்தகம், தீர்மான பதிவேடு படிவம் 30 ஆகியவற்றை ஆய்வு செய்யும் ஜனநாயக உரிமையை மக்களுக்கு உணர்த்தும் பொருட்டு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுமதி பெற்று அக்டோபர் 30 அன்று பகல் 11 மணி முதல் 1 மணி வரை ஆய்வு மேற்கொண்டு பல தகவல்களை பெற்றனர். இதன் மூலம் அச்சமற்ற அறிவார்ந்த குடிமக்களை கொண்ட லட்சிய சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை வலுவடைந்திருப்பதாக வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவகுமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.